தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தாடை உடுத்தி புதுப்பாடி பொங்கலிட்டு தை மகளை தமிழர்கள் வரவேற்று வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இது தொடர்பான விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் திரவிய சம்பத். நெல்லையில பொங்கல் திருநாள் எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? புது பொங்கலை எப்படி புதுமண தம்பதிகள் கொண்டாடிட்டு வராங்க? விவரங்கள் என்ன? வருகிறது. இந்த பொங்கல் பண்டிகை சமயத்திலே பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பொங்கலை மிகப்பெரிய ஒரு நாளாக கருதப்பட்டு கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில நெல்லையிலே சிறப்பு வாய்ந்த பொங்கலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த நெல்லை மாவட்டம் முழுவதுமே இந்த பொங்கப்பொடி என்று கூறக்கூடிய அந்த ஒரு சீரானது வழங்குகிறார்கள். இந்த பொங்கப்பொடி என்னவென்றால் இந்த கரும்பு, மஞ்சள் கொலை, அதுல இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அதாவது அந்த சீராக வழங்குகிறார்கள். இதற்கு பொங்கப்பொடி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த நிலையில மக்கள் தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த திருமணம் செய்து வைத்திருக்கக்கூடிய வீட்டிலே கொண்டு போய் இந்த பொருட்களை எல்லாம் வழங்கிவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு வருவது பொங்கல் பண்டிகையின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நெல்லையிலே பொதுவாக அனைத்து தரப்பு மக்களுமே இந்த உழவர் பண்டிகையை ஒரு மிகப்பெரிய நாளாக பார்க்கப்படுவதால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே தலை பொங்கல் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. தலை பொங்கல் என்பது இந்த தம்பதிகள் இதற்கு முன்பாக பல்வேறு இடங்களிலே தனித்தனியாக கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது புதுமண தம்பதிகளாக இணைந்து ஒன்றாக ஒரே வீட்டிலே இருந்து கொண்டு இந்த பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாடி வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த தலை தீபாவளியை கொண்டாடப்பட்டு வருகிற நிலை, பொங்கலை கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில் நம்மோடு ஒரு தம்பதிகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கலாம். சார் வணக்கம். நீங்கள் இந்த இத்தனை ஆண்டுகளாக தலைப்பொங்கல் இன்றைக்கு புதுசாக கொண்டாட போகிற இருக்கீங்க. இது எப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குது? இது புதுசாக இருக்குது. இந்த வருஷம் தான் நம்ம போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருக்குது. இந்த வருஷம் நம்ம தலைப்பொங்கல் கொண்டாடுறோம். இது புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா எந்த வருஷம் புது சீர் வருது, புது பொண்டாட்டிக்கு எல்லாமே கொண்டு கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. அது நம்ம பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. மேலே எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. இந்த தலை பொங்கலை குறித்து அவங்க புதுமண தம்பதி அந்த பெண் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். நீங்கள் அதாவது இத்தனை ஆண்டுகளாக தனித்தனியாக ஒவ்வொரு தடவை வீட்டில் கொண்டாடி இருப்பீங்க. இந்த வருஷம் புதுசாக கணவர் வீட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஊர் தூத்துக்குடி. நான் திருநெல்வேலிக்கு மேரேஜ் ஆகி வந்திருக்கேன். இத்தனை வருஷமாக என்னோட அப்பா அம்மா கூட கொண்டாடியிருக்கேன். இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் கூடயும் எங்கள் அத்தை கூடயும் எங்கள் வீட்டில் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தலைப்பொங்கல் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிற நிலையில் நெல்லையிலே புதுமண தம்பதிகள் இந்த தலைப்பொங்கலை கொண்டாடப்படுகிற மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். இன்னொரு குறிப்பாக ஒரு நெல்லையை பற்றி ஒரு சிறப்பு சொல்ல வேண்டும் என்றால் இந்த பொங்கப்பொடி, அதாவது மற்ற ஊர்களில் சீர் என்று சொல்வார்கள். இந்த பொங்கப்பொடிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் தங்களது உறவினர்கள், அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த பொங்கல் சமயத்தில் அந்த தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த நிலையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு செய்யக்கூடிய அந்த சீரான வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பொங்கல் பார்க்கப்படுகிறது. தலை பொங்கலை மகிழ்ச்சியாக இந்த தம்பதிகள் கொண்டாடி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். திரவிய சம்பத், நெல்லையில தலை பொங்கலை உற்சாகமாக மக்கள் கொண்டாடிட்டு வரும் காட்சிகளை பார்த்தும் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.